Dance Station 2. எடா ஃபீல் பண்ணிருக்கா? ஒன்னும் இல்ல மச்சான், சும்மாதான். சொல்ற என்ன ஆச்சு? இன்னைக்கு லவர்ஸ் டேடா. 2 வருஷத்துக்கு முன்னாடி நானே ஆளு எப்படி இருந்தோம் தெரியுமாடா? அவ்வளோ ஹாப்பியா இருந்தோம். ஆனா இப்போ எவ்வளவு ஹாப்பியா இருந்தோமோ அதை விட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்டா. பிரேக்கப் ஆகி போச்சு. அட விடு மச்சான், அவன் இந்நேரம் எங்க யாரு கூட லவர்ஸ் டே கொண்டாட்டு இருக்காரோ, நீ இன்னும் அதே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அப்படிலாம் இருக்காதுடா, அவளும் என்ன மாதிரி தான்டா, என்னையவே நினைச்சு உருகி ஃபீல் பண்ணிட்டு இருப்பா மச்சான். அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுடா. என்னடா ஏதோ பேப்பர் வந்துடுது, என்னடா இது? நான் கூட எதனா லவர்ஸ் டேக்கு லவ் லெட்டர் நியூ லெட்டர் எழுதி போட்டாளுங்களா? கொடு பாப்போம். என்னதுடா இது, ஒரு பிசு பிசுன்னு இது. குழந்தை ஆய் மாதிரி இருக்குது. சாரிங்க நான் தான் தெரியாம தூக்கி போட்டேன். பரவாயில்லங்க. ஏய், நீ திவ்யா தானடி? நீ தேவா தானே? ஆமாடி. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. நீயே? நான் எங்கடி நல்லா இருக்கேன். உன்னை நினைச்சு உன் கூட இருக்கும்போது மட்டும்தாண்டி ஹாப்பியா இருந்தேன். அதுக்கப்புறம் போச்சு எல்லாமே. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு என்னால சுத்தமா முள்ளடி அதுல இருந்து மீண்டு வர. திவ்யா, எது ஃபீல் பண்ணிருக்கியா? டேய், எனக்கு கல்யாணம் ஆகி போச்சுடா. எனக்கு கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் குழந்தையோட பிய தான் தொடச்சு மேல போட்டேன். இப்ப 3 மாசம் முழுகாம வேற இருக்கேன்டா. முழுகாம இருக்கியா? அடி பாவி, உன்னையே நினைச்சு நான் இங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டி. போயிட்டு பொழப்ப பாடுறான்னா ஃபீல் பண்றானா? ஃபீல். திவ்யா, உன்னை விட்டு என்னால இருக்க முடியாதுடி. வீடி போடா லவ்டி. இங்க பாரு, என் பின்னாடியேதான் நீ வரணும், சரியா? டேய், இந்த பக்கம் வராதுடா, அந்த பக்கம் போடா அந்தாண்ட. வராதிங்கடா எவனும், போடா அந்தாண்ட. பாத்தியா எப்படி மாமே வரட்டி விட்டேன். எவனாவது வரட்டும் பக்கத்துல. டேய் போடா, அங்கிட்டு போடா அந்தாண்ட. வராதுடா கிட்ட, போ. எவனையும் இன்னைக்கு நான் விட மாட்டேன் இந்த தடவை. டேய் நில்றா. என்னடா அந்த புள்ளிக்கு என்ன கொரோனாவா? எவனையும் பக்கத்திலே விட மாட்டேற? கொரோனாவும் இல்ல ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு லவர்ஸ் டே இல்ல, எவனாச்சும் வருவான் ஐபோனையோ டியூக்கியோ தூக்கிட்டு வந்து ப்ரொபோஸ் பண்ண, இவனு ஈன்னு பல காமிச்சு ஓடிடுவா. இதுக்கு முன்னாடி 5 பேர் அப்படித்தான்டா போனாங்க. இது 6வது ஆளு. நான் விடுறதா இல்லடா, எங்கேதான்டா நிப்பேன் நானு. எங்க கொஞ்சம் தள்ளு. ஏண்டி உன் மூஞ்சிய காமெடி. ஏன்டா இதெல்லாம் ஒரு மூஞ்சி? இதுக்கு வந்து ஐபோனு பைக்கா? இப்போ பாரு நான் எப்படி கொண்டு போறேன். இந்தாடி ஐஸு. ஐஸ் போகாதுடி. போகாதுடி. மாமா உனக்கு பைஸுக்கிட்ட சொல்லி ஐஸ் கடையை வச்சு தரேன்டி. ஐஸ் வந்தா ஐஸ கொடுத்து ஐஸ தூக்கிட்டு போயிடானே. ஐஸ் ஏடா இவ்வளவு சீக்கிரமா ரெடி ஆயிட்ட? எங்கடா போற? ப்ரொபோஸ் பண்ண போறேன்டா. இன்னைக்கு லவர்ஸ் டே இல்ல, அதான் ப்ரொபோஸ் பண்ண போறேன். இது ப்ரொபோஸ் பண்ண போறியா? சூப்பர்ரா. பொண்ணு யாருன்னு இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. பொண்ணுலாம் யாரும் இல்லடா, ரோட்ல வர எல்லா பொண்ணுத்துக்கும் ப்ரொபோஸ போட்டுற வேண்டியது. எது இதுக்கு பேர் ப்ரொபோஸா? ஏதோ மாசம் 8000 ரூபாய் சம்பளம், எந்த ஒரு டிகிரியுமே தேவையில்ல, நோட்டீஸ் கொடுக்க போற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஏய் அப்படி இல்லடா, எந்த பொண்ணு வந்து நான் சொல்றதுக்கு செருப்பு கழிச்சு அடிக்க வருதோ அந்த பொண்ணு கிட்ட கைய கொடுங்க, இப்படிதான் இருக்கணும், இதெல்லாம் ஒரு சோசியல் அவேர்னஸ் சொல்லி போய்கிட்டே இருப்பேன். இதே நான் சொல்றதுக்கெல்லாம் ஓகே சொல்லிச்சுன்னா கரெக்ட் பண்ணிக்கிட்டு பீச்சா தியேட்டர் பக்கமா கூட்டு போய்க்கினே இருப்போம். அவ்வளவுதான் முடிஞ்சு. மாப்பிள பொம்பளை சோக்கு இருக்கலாம், ஆனா வெறி மட்டும் இருக்க கூடாது. ஐயோ, அங்க பாரு எல்லா போதும் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சுடி. சீக்கிரமா கிளம்பி வாடின்னு சொன்னா மினிக்கிட்டு மேக்கப் போட்டு மினிக்கிட்டு வர்றான். மினிக்கி உங்க அப்பனை செருப்பாதி அடிக்கணும். அவனுக்கு வேற வேலையே இல்லையா? நம்ம பொழப்ப கெடுக்கிறதே அவனுக்கு வேலையா போச்சுடி. அதுக்கிட்ட சொல்லல பேபி, கோச்சுக்காத பேபி. இப்ப பாரு ஹவுஸ்ஃபுல் ஆகி போச்சுல. அவன் நைட்டு 12 மணி வரைக்கும் எந்திச்சு போக மாட்டான் பேபி. அதுக்காக தான் சொன்னேன்டி. இப்ப பாரு எங்க. ஆமா பாப்பா, வேற ஒண்ணு வந்துட போறேன். 26 வயசு ஆகி போச்சு. இது வரைக்கும் ஒரு கிஸ் இல்ல, ஒரு கட்சி இல்ல, கலந்த ஒரு பொண்ணு கைய கூட பிடிச்சது இல்ல. என்ன மனுஷன்? 2024 லவர்ஸ் டே இன்னைக்கு. சொல்ல குழப்பம் இப்படியே போயிருமா? என்ன அங்க ஒரு பொண்ணு நம்மளே பாக்குற மாதிரி இருக்கு. ஒருவேளை நம்மளதான் பாக்குதா? பின்னாடியே எவனும் இல்லையே, அப்ப நம்மளதான் பாக்குதோ? இருக்கும். நம்ம புலம்படிதான் அந்த ஆண்டவனை பேசிட்டு போல. ஆஹா, நம்மளே தான் பாக்குறா. எனக்கு வேற வெக்கமா வருது. பாரு பாரு பாரு, உழைச்சு பாக்குறப்போ நமக்கு எங்க முன்ன பின்ன பாத்துருந்தா தானே தெரியும்.
நம்ம என்ன கண்டுக்கவே மாட்டான். ஏதாவது போய் பேசிடுவோமா பட்டுன்னு? பேசினாதான் ஆகும், இல்லைன்னா இப்படியே கன்னி பையனாவே இருக்க வேண்டியதான். பிஸ் அடிக்கணுமா வேணாவா? பேசிடுவோம் இன்னைக்கு எப்படியாச்சு. ஆஹா, நம்ம கிட்டதான் வர்றா போலயே. வரா இங்கதான் வரா நேரா. கல்காலாம் நடுங்குதா கிடுக்கிடுன்னு. என்ன நம்ம கிட்ட வந்து வர்ற மாதிரி வந்து அப்படியே நேரா கடைக்குள்ள போறா. ஒருவேளை டைரி மில்க் வாங்கிட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாலோ? இருந்தாலும் இருக்கும், வெயிட் பண்ணி பார்ப்போம். A few minutes later. அடச்சு, என்ன நீ முட்டை பப்ஸ் வாங்கிட்டு வந்து இருக்க? அப்ப பார்த்தது என்ன இல்லையா, முட்டை பப்ஸ் தானா? நான் கூட என்ன நினைச்சிட்டேனே. கடைசி வரைக்கும் நம்ம சிங்கிள் தான், வேற வழி இல்லை.